ஹாய் வெல்கம் டு விஷ்மேன்ஸ் வேர்ல்ட். இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்மெண்ட் தான் இது. டேங்க் டூர், அதாவது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் டேங்க்கு என்னென்ன மெக்கானிசம்லாம் இருக்குன்றத உங்களுக்கு காட்டுறோம். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓப்பனிங் இப்போ நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போ டேங்கை ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணிட்டு ஆமாம், அது ஆக்சுவலாக அந்த மூடி சரியான வெயிட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் அதை ரொம்பவே ஜாக்கிரதையாக தான் தூக்கணும். நல்லா தூக்கியாச்சு. ஆக்சுவலாக 1 இயருக்கு மேலே ஆச்சு க்ளீன் பண்ணி. ஸோ அதனால தான் இப்போ நாங்கள் க்ளீன் பண்ணுறோம். பாருங்கள் தண்ணியோட லெவல் எவ்வளோ இருக்குன்னு. ஆக்சுவலாக ரொம்பவே ப்யூராக தான் இருக்குது. ஆக்சுவலாக டேங்க்குக்கு அடியில் தான் கொஞ்சம் டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. மேலே ஃபுல்லாகவே ரொம்பவே க்ளீனாக இருக்குது வாட்டரு. அங்கங்கே கரப்பாம்பூச்சி கூட இருக்குது. இப்போ தான் வெளியிலேருந்து உள்ளே வந்துடுச்சு போல். ஸோ இப்போ நம்ம இதுக்குள்ளே தான் இறங்கி போய் க்ளீன் பண்ண போகிறோம். ஃபுல்லாக டைட் ஷீல்ட் போட்டனால நமக்கு அவ்வளோவா இதுக்குள்ளெல்லாம் பூச்சி எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்ம ரெயின் வாட்டர் தான். இப்போ உள்ளே இறங்கிட்டோம். ஸோ க்ளீன் பண்ணுற ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி மோட்ரு போட்டு தண்ணியெல்லாம் வெளியே ஏற்றிக்கிட்டு இருக்கோம். நம்ம தொட்டியோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5.7 ஃபீட்டு, அதாவது 5.5 அடி, 5.75 அடி கிட்ட இருக்குது. பெருசாக ஒன்றும் டஸ்ட் இல்லை. ஆக்சுவலாக 1.5 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு க்ளீன் பண்ணி. அந்த பைப் வழியாக தான் நமக்கு மோட்டரில் தண்ணி வரும். இப்போ நம்ம இறங்குனனால தான் ரொம்ப டஸ்ட்டு அப்படி கலங்கின மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதான், வேறு ஒன்றும் இல்லை. செவரெலாம் நல்லா இதை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. அப்படியே அப்போ தான் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இது தண்ணி எம்டி சூப்பர். தண்ணி ஆல்மோஸ்ட் வடிஞ்சிருச்சு. மோட்ரு போட்டால் எல்லாத்தையும் உறிஞ்சாச்சு. அப்படியே தண்ணி வடிய வடிய காலாலே தள்ளி விட்டு இந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இது ஆக்சுவலாக ஸ்லோப்பாக கட்டியிருக்கனால மோஸ்ட் ஆஃப் த தண்ணியை யூஸ் பண்ணிட முடியும். நம்ம ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா பாதி தண்ணி யூஸ் பண்ண முடியாது இல்லையா. அது நல்லா ஸ்லோப்பாக ஒரு எண்டுலேருந்து இன்னொரு 2 வரைக்கும் கனெக்ட் பண்ணியிருக்கு. அந்த எண்டுலேருந்து மோட்ரு போட்டு மேலே அப்படியே உறிஞ்சிக்கிற மாதிரி. ஆக்சுவலாக இதுக்கு ஒரு லைட் செட்டப் வேறு பண்ணியிருக்கோம். இந்த லைட் செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் ஃப்ளோக்கும் மேலே இருக்கும். ஓவர் ஃப்ளோ இந்த லெஃப்ட் சைடில் பின்பக்கம் வச்சுருக்கோம். அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதான் ஓவர் ஃப்ளோ. ஸோ கரண்ட்டு மேலே போகாது. தண்ணி டேங்க் நம்பிடுச்சுன்னா ஓவர் ஃப்ளோலேயே வெளியே போயிடும். ஸோ நாங்கள் காமிக்கிறோம் பாருங்கள். உள்ளே இருக்குது ஹோல்டர். ஸோ எலக்ட்ரிக் ப்ராப்ளம் எதுவும் வராது. இந்த செட்டப் ஆக்சுவலாக 23 வருஷம் ஆச்சு பண்ணி. 1998 கட்டினது. நம்ம ஜெயலலிதா பீரியடில் மழைநீர் சேரிப்பு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க திட்டம் கொண்டு வரதுக்கு முன்னாடியே பண்ணியாச்சு. டைரெக்டாக மழை தண்ணியை வடிகட்டி இந்த டேங்க்கில் இறக்கி நம்ம தேவையான போது அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் வீட்டு யூஸ்க்கு. அதுதான் சிம்பிள் செட்டப்பு. சின்ன இன்ஜினியரிங் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கு ஸ்லோ அந்த 23 வருஷத்துக்கு முன்னாடின்றது ஒரு நல்ல செட்டப். எங்கள் மாமனாரே பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இது அண்டர் கிரவுண்டு வேறு. இது வீட்டுக்கு உள்ளேலாம் இல்லை, வீட்டுக்கு அண்டர் கிரவுண்ட் வேறு. அவர் எலக்ட்ரிஷியன் அண்ட் ப்ளம்பர். நிறைய பேர்த்துக்கு அதுக்கப்புறம் இந்த செட்டப்பை அவர் பண்ணி வேறு கொடுத்துருக்காரு. நம்ம மோட்ரு போட்டோம் இல்லையா, ஸோ அது கடைசி தண்ணி இப்படி தான் வருது. ரொம்பவே டஸ்ட்டாக அப்படியேவும் கருப்பாக வருது. ஸோ இது ஃபுல்லாத்தையும் எடுக்கணும் மோட்ரு போட்டு. ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். லாஸ்ட்டாக இருக்கிறது மோட்டரில் ஏறாது தண்ணி இல்லாதனால. ஸோ இப்படி மோந்து ஊற்றுற மாதிரி இருக்கும். இந்த நான் சொன்னேன்ல, இந்த குச்சி, இந்த பால் கீழே இருக்குது இல்லையா, ஃப்ளோட்டிங்கில் இருக்கும். தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ வருதோ அப்படியே நமக்கு மேலே வந்துடும். ஸோ அதான் அந்த குச்சி. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. நம்ம ரெயின் வாட்டர் எப்படி ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மாடியில் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பைப் கனெக்ஷன் இருக்கும். அதுலேருந்து இந்த பைப் இருக்கு இல்லையா, அதுதான். ஸோ அது வழியாக தான் நமக்கு வரும் வாட்டர். ஸோ அதனால் அந்த இதை நம்ம வலை போட்டு நல்லா கட்டிக்கிறோம். ஏன்னா க்ளீனிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. லாஸ்ட் வாட்டர் கூட நம்ம காட்டன் கிளாத்தை வச்சு எடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம மேலே ஏறுறது தான். அங்கே ஒரு 2 ஏணி மாதிரி இருக்கு இல்லையா, படி மாதிரி, அது வழியாக தான் நம்ம ஏறணும். அவ்வளோதான், பர்ஃபெக்டாக முடிஞ்சு.
சூப்பராக தொட்டி ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை க்ளோசிங் டைம். க்ளோஸ் பண்ணுங்கள், பார்த்து க்ளோஸ் பண்ணுங்கள். அப்படி இந்த இதை பிடிச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த டேங்க்கை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து டேங்க்கை க்ளீன் பண்ணி முடித்தோடனேயுமே நெக்ஸ்ட் டேயே நல்ல மழை வந்துச்சு. ஸோ நம்ம வந்து மாடியை க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அந்த தண்ணியை வந்து பிடிக்க ஆரம்பித்தோம். ஆமாம் ஆமாம், இருங்க இருங்க, நான் இது பண்ணுறேன். லாக் பண்ணியாச்சு. இது லாக்கிங் சிஸ்டம், யாராவது தூக்கிடாமல் இருக்கிறதுக்கு நினைக்கிறேன். ஆமாம், யாராவது என்ன தூக்கி பார்த்துடாம. பூட்டியாச்சு. ஸோ நம்ம க்ளீனிங் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோதான். க்ளீன் பண்ண நெக்ஸ்ட் டே சரியான மழை பெஞ்சிச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து டேங்க்கை க்ளீன் பண்ணி வச்சுருந்தனால நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரெயின் வாட்டர் வந்து நிறையாவே நாங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் உங்கள் வீட்டில் வந்து உங்களால் முடிஞ்ச அளவு நீங்களும் பண்ணி பாருங்கள். நான் சொன்னேன்ல வாட்டர் இண்டிகேட்டர்னு. ஸோ அது வந்து ஃப்ளோட் ஆகும்போது அந்த இது பால் வந்து ஷேக் ஆகி நமக்கு மேலே வரும். ஆக்சுவலாக ஓவர்ஃப்ளோவே ஆயிடுச்சு டேங்க்கு. அந்த கிளிப் வந்து இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை மட்டும் நான் போடுறேன். சரியான ஆனால் மழை பெஞ்சிச்சு ரொம்ப. நேற்று மழை பெஞ்சதில் இது பார்த்திங்கன்னா நேற்று நம்ம மழை பெஞ்சப்போ பிடிச்சோம் இல்லையா, இது வந்து ஓப்பன் பண்ணி விட்றணும். ஆக்சுவலாக மழை பெய்யும்போது இது க்ளோஸ் பண்ணிடணும் க்ளீன் பண்ணிவிட்டு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. நேற்று பிடிச்சாச்சு தண்ணி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மோட்ரு தான். ஆக்சுவலாக இது வந்து கம்ப்ரஸர் மோட்ரு மாதிரி காற்றடிக்கிறதுக்கு. இது வந்து எங்கள் டேடி தான் செட் பண்ணுறது. இதிலேருந்து தான், ஏன்னா எங்கள் டேடி வந்து சைக்கிளை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவார். ஸோ அதனால இது வந்து வீட்டில் வந்து செட் பண்ணிட்டாரு சைக்கிள் காற்றடிக்கிறதுக்குன்னேவும். கம்ப்ரஸர் மோட்டார் இது மாதிரி. தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டாச்சு. வாட்டர் இண்டிகேட்டரில் எவ்வளோ தண்ணி ஸ்டோர் ஆகிருக்குன்றது அந்த குச்சி மாதிரி இருக்குல்ல அதில் வந்து தெரியும். ஸோ நேற்று நம்ம பேஞ்ச மழையில் வந்து நிறையாவே பிடிச்சோம். இதுதான் ஸ்விட்ச்சு நம்ம மோட்டருக்கு போட்டோம்னா நமக்கு வந்து இங்கே தண்ணி வரும். எவ்வளோ ப்யூராக இருக்குதுன்னு நீங்களும் பாருங்கள். நாங்கள் சுவிட்ச் போட்டோன்னையும் இந்த தண்ணி வந்துடும். நாங்கள் வந்து பானை அந்த குடம் அதுக்கு மட்டும் நாங்கள் வடிகட்டி யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஜஸ்ட்டு வந்து துணி ஊற வைக்க அந்த இதுக்கு தான். ஸோ அதனால் டேரெக்டாகவே நாங்கள் வந்து டப்பில் நிரப்பிப்போம். ரொம்பவே க்ளீனாக இருக்கும் பாருங்கள். இந்த வாட்டர் ஆக்சுவலாக நாங்கள் வந்து 1 இயர் கிட்ட எங்களுக்கு வரும். இந்த வாட்டர் எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு பாருங்கள் வாட்டர். ஆக்சுவலாக இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தண்ணி வந்து ரொம்பவே உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் தெரியும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.